ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி vs SRH ப்ரிவ்யூ ப்ரீ அனாலிசிஸ் மேட்ச் நம்பர் 1 ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல் ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டிஷன்ஸோட பேரில் மேட்ச் நடக்கிறது சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். உங்களுக்கு தெரியும் ஃபைனல்ஸ் அங்கே தான் நடக்குது. ஸோ அதோட ஸ்டாட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனில் டைமென்ஷன்ஸ் இருக்கும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்னசுவாமி இஸ் அ ஸ்மால் கிரவுண்ட், தமிழ்ல பொட்டி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுற ஸ்ட்ரெயிட் இஸ் அரௌண்ட் 72 மீட்டர்ஸ். இட்ஸ் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு கிரவுண்ட் ஓட சஃபஸ்டிகேட்டடா இருக்கும் கிரவுண்டு. நான் உங்களுக்கு சஃபஸ்டிகேட்டட்னா என்னன்னு சொல்றேன். சஃபஸ்டிகேட்டட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். அந்த அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும் அவங்க பண்ற இதெல்லாம். ஸோ சொஃபிஸ்டிகேட்டட் கிரவுண்ட். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் ஸ்டாட்ஸ் பாருங்க. 2025ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 174, மீன் ஸ்கோர் 171 and the winning score is 185 to 195. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஸ்டாட்ஸ் அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஸ்டாட்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ ரெக்கார்ட்ஸ் என்ன பேசுதுன்னா 185 to 195 ஒரு குட் ஸ்கோர், ஒரு வின்னிங் ஸ்கோர். ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம்ல அக்கார்டிங் டு இப்போ இருக்க ஒரு கிரிக்கெட் போற நிலைமையில 200 இஸ் அ குட் ஸ்கோர். 200 அடிச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் ஆல் அபவுட் தி ஸ்டாட்ஸ். மீன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171, தட் இஸ் த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோருக்கும் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோருக்கு ஒரு கம்பைண்டான ஒரு ஸ்கோர். அது வந்து ஒரு 171 இருக்கு. வின்னிங் ஸ்கோர் வந்து ஒரு 185 to 195. பட் 200 நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஹாவ் ஹை குஷன் ஆஃப் வின்னிங் த மேட்ச். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேயர்ஸ் வைஸ் போயிடுவோம், டீம் வைஸ் பிளேயிங் 11 போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் போகலாமா, ஆர்சிபி போகலாம்? ஆர்சிபி போகலாம். ஹோம் டீம் ஆர்சிபி. தெல் ஓப்பன் வித் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணாங்க. அட் நம்பர் 3 வுட் பி நம்ம ஜேக்கப் பெத்தல் வில் நாட் பி தேர். ஏன்னா நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர், தேவதத் படிக்கல். நம்பர் 4 ரஜத் பட்டிடார். நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. நம்பர் 6 டிம் டேவிட். நம்பர் 7 குருணால் பாண்டியா. நம்பர் 8 ரமானேஷ் ஷெப்பர்ட். ஒரு சாலிட் ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, ஜேக்கப் டஃபி, மங்கேஷ் யாதவ், ரசிக் தார்வில் ப்ரிவைல். இந்த டீம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா will open with Travis Head, Ishan Kishan, Henrik Larsson, Nitish Kumar Reddy, Aniket Verma or Salil Arora will prevail. பேட்டிங் கதை பேட்டிங், உங்களுக்கு எதுவுமே பேட்டிங்ல பிரச்சனை வராது அன்டில் அவங்களுக்கு ஒரு வேர்ஸ்ட் டே. டாப் 2 ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு இஷான் கிஷான் இருக்கார். ஹீஸ் த கேப்டன் ஹூ கேன் மேக் அப். நீங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். நம்பர் 4 ஹென்ரிக் லார்சன். உங்களுக்கே தெரியும் அவரை பத்தி. ஹீஸ் நாட் இன் ஃபார்ம் நவ். எப்படி ஆட போறாருன்னு நம்ம பார்ப்போம். சலில் அரோரா. பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஈஷான் மலிங்கா வில் ஸ்டார்ட் பிகாஸ் டெத் பவுலிங். எனக்கு ஈஷான் மலிங்கா வேணும், ஏன்னா அவர் தான் லாஸ்ட் இயர் ஒரு செகண்ட் ஃபேஸ்ல ஒரு டீசெண்டா போட்டாரு. பிரைடன் காஸ் ஐம் நாட் ட்ரஸ்டிங் ஹிம் அட் ஆல். ஈஷான் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, ஓகே சிவாங் குமாரும் இருக்காரு. ஸோ தே ஆர் த ஆப்ஷன்ஸ் இங்க பிளேயிங் 11ல. ஸோ பிளேயிங் 11 கம்பேர் பண்ணா ரெண்டு டீம் பவுலிங் ரொம்ப சுமார் பிகாஸ் ஹேசல்வுட் இஸ் நாட் தர். பட் ஆர்சிபி இஸ் டீசென்ட். ஆர்சிபி பவுலிங் இஸ் டீசென்ட். ஜேக்கப் டஃபி T20 நம்பர் 1 பவுலர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் இந்த ஃபைனல் மேட்ச் எல்லாரும் அவரை ஜட்ஜ் பண்ணாங்க. ஹீஸ் அ குட் பேட்ஸ்மேன். ஜேக்கப் பத்தில் நான் எடுத்துட்டு வரல. ரீசன் இஸ் எனக்கு என்னமோ 3 இந்தியன் பவுலர்ஸ் வச்சு போறது ஒரு குவாலிட்டி நல்லா இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜேக்கப் பெத்தல் ஒரு குஷனா இருப்பாரு. பட் ஆல்ரெடி ஹாவ் வெங்கடேஷ் ஐயர், படிக்கலஸ் ஆப்ஷன்ஸ். நம் பவுலிங் ஒன்னும் ஸ்ட்ரென்த், பவுலிங் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஜேக்கப் டஃபி ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். ஸோ பிளேயிங் 11 முடிச்சாச்சு.
வேற கீ மேட்சப் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு எனக்கு ஆர்சிபி பவுலர்ஸ் விஸ் பேட்டர்ஸ் எஸ்ஆர்எச் பேட்டர் பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட் விசஸ் புவனேஸ்வர் குமார் கீயா இருக்கும். இங்க ஆர்சிபி ஆ பேட்டிங் விசஸ் எஸ்ஆர்எச் பவுலிங்னா, ஜிசான் ஆ ஜிசான் அன்சாரி விசஸ் ஹென்றி கிளாசன் ஒரு கீ பேட்டிலா இருக்கும். ஸோ வேற ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிரலாம். ஷார்ட் ரிவ்யூ போக போக நான் டியூரேஷன் இன்கிரீஸ் பண்றேன். டைம் இல்லனாலும் ஒரு 6 மினிட்ல என்னால ஃபுல்லா பேச முடியல உட்காந்து. சிலது தவறாவும் இருந்திருக்கலாம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல். ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ கிவிங் ஆர்சிபி 53% அண்ட் எஸ்ஆர்எச் 47%. தட்ஸ் ஆல் ஃபார் தி ஷார்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு ஒண்ணும் சாரி ஃபார் திஸ். அடுத்தடுத்த ப்ரிவ்யூல டியூரேஷன் இன்கிரீஸ் பண்ணப்படும். டைம் இல்லாதனால தான் அது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பை பை.